யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். இது செல்வ ஜோதிடத்திலிருந்து ஒரு ஜோதிட தகவல். அதாவது கும்ப ராசிக்கு கும்ப லக்னத்திற்கு சொல்லக்கூடிய ராசி பலன்கள் வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு பிறகு 29ஆம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு இந்த கும்பராசிக்கு ராசி பலன்கள் போடவில்லை. அதனால் இந்த ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். அதாவது கும்பராசி கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பதால் குரு 4ஆம் இடத்தில் இருப்பது இந்த பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸில் பார்த்து இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் 8ஆம் இடத்தில் கேது இருப்பதால் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகளை சந்திச்சிருப்பாங்க. இது வரைக்கும் வண்டி ஆக்சிடெண்ட்டு, துன்பங்கள், கடன் வாங்குவது, உடம்புல நிறைய வியாதிகளை உற்பத்தி பண்ணுவது, மாத்திரை மருந்து சாப்பிடுவதால் வியாதிகளை உற்பத்தி பண்ணுவது, ஆப்ரேஷன் பண்ணுவது, நிறைய செய்வன கோளாறுகள் சந்திப்பது, நிறைய வீட்டில் முன்னோர்கள் இறந்தவருடைய ஆத்மாவுடைய நிலைப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இரவு நேரங்களில் தூக்கங்கள் கிடையாது. அதேமாரி நிறைய கடன் வாங்குவது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது, இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அனுபவிப்பாங்க. இந்த ராகுகேதுவுடைய பயிற்சி முடிகிற வரைக்கும் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால் இந்த ராகுகேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரங்க ரொம்ப உஷாராக இருக்கணும். அதாவது கோச்சாரத்தில் உள்ள கிரக நிலவர பிறகு தசாபுத்திகள் நடந்ததுன்னா இதை எல்லாத்தையும் அனுபவக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். உங்களுடைய கும்பராசி கும்பலக்கணக்காரங்களுக்கு தசாபுத்திகள் உள்ள நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா பிறக்கும்போது இந்த கிரக நிலவரம் ஒன்றும் பண்ணாது. அதனால் இதை அனுபவிக்கக்கூடிய காரங்களை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான பரிகாரத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது என்ன வயசு என்ன இதில் ஒரு கட்டங்களை பிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் ஜாதகம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த இதில் ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு பாருங்கள். இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஜாதகங்களை அற்புதமாக பார்க்கலாம். அதேமாரி பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆகல, நல்ல தோஷங்கள் இருக்குது, கிரக தோஷங்கள் இருக்குன்னா சொல்லுங்கள். எந்த கோயிலுக்கு போகிறது, இல்லைன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த திசையிலேருந்து பொண்ணு மாப்பிள்ளை வரும் சொல்லிவிட்டு நாங்களே பார்த்து அற்புதமாக சொல்லுறோம். அதற்கு பிறகு வெப்சைட் கல்யாணத்துக்கான வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப குறைவான செலவில், வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாக்குள்ள தான் செலவு வரும். உங்களுக்கு ஏதாச்சும் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணுன்னாலும் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அதுக்கு பிறகு இணைவான ஜாதகத்தை பார்த்து இங்கேருந்து எடுத்து அனுப்பிச்சி விட்றோம். இல்லைன்னா வேறு வெப்சைட்லேருந்து ஜாதகங்கள் வரும், அதை எடுத்து உங்களுக்கான ஒரு கம்மியான செலவு அனுப்பிச்சிடலாம். வெளியில் நிறைய வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஜாதகத்துக்கு 5000 ரூபா, 4000 ரூபா, 10,000 பிடுங்கிட்டு ஒரு 4 ஃபோட்டோவை ஏற்கனவே கல்யாணம் ஆன ஃபோட்டோவை அனுப்பிச்சி விட்டு ஏமாத்துறாங்க நிறைய வெப்சைட்டில். அதுமாரிலாம் வேணாம். இது பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கட்டும், நல்ல ஒரு சேவைகளாக செய்யணும். இல்லைன்னா வரக்கூடிய காலங்கள்லாம் நிறைய என்ன நம்ம செய்கிறோமோ அந்த தப்புக்கு தகுந்த தண்டனைகளை அனுபவிக்கணும். இறைவன் எப்போதுமே மூச்சு காற்றில் இயங்கி கொண்டு இருக்கிறான். அதனால் கவனமாக செயல்படுங்க. உங்களுக்கான அற்புதமான யோகங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பதால் இப்போது சற்று கொஞ்சம் தாமதாக கல்யாணத்துக்கான நேரங்கள் போய்கொண்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாரி 4ஆம் இடத்தில் குரு இருப்பதால் 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பதால் நிறைய பணங்காசு பேர் புகழ் சம்பாதிக்கக்கூடிய நேரங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு இப்போ குரு தசையாக இருந்தால், குரு தசையில் சனி புத்தியாக இருந்தால் அற்புதமான யோகம். குரு தசையில் புதன் புத்தியாக இருந்தால் அற்புதமான யோகம். குரு தசையில் சுக்கிர புத்தியாக இருந்தால் அற்புதமான யோகம். குரு தசையில் ராகு புத்தியாக இருந்தால் அற்புதமான நேரம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்தில் மாரகஸ்தானம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் 2ஆம் இடத்தில் மிகப்பெரிய யோகம் இருக்குன்னு சொல்லுவேன். 2ஆம் இடம் தான் நம்மளுடைய குடும்பம், 2ஆம் இடம் தான் சம்பத்து, 2ஆம் இடம் தான் நம்மளுடைய பேச்சாற்றல், 2ஆம் இடம் தான் நிறைய புகழை அனுபவிக்கக்கூடிய, 2ஆம் இடம் தான் நம்மளுடைய விசேஷங்களை அனுபவிக்கக்கூடிய, குடும்ப சுப செலவுகள், அது வாங்கக்கூடிய பொருட்கள், நம்மளுடைய படிக்கக்கூடிய இடம், பேச்சாற்றல், இது அனைத்துமே 2ஆம் இடம் தான். அதனால் இந்த 2ஆம் இடத்தில் நிறைய 4 கிரகங்கள் இருக்குது. அதனால் உங்கள் குடும்பத்தில் கோயில் குளம், காது குத்துவது, சுப நிகழ்ச்சிகள், நிறைய விஷயங்கள் நடக்கும். விசேஷங்கள்லாம் நடக்கக்கூடிய காலங்கள் இருக்குது. இந்த வர சனி மாறும் பயிற்சிக்கு காலம் வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சனி பாதச்சனின்னு சொல்லுவாங்க. லைட்டாக கால் கைகளில் அடிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே நேரத்தில் கிரகங்கள் கெட்டுடுச்சு கேது தசையோ கேது புத்தியோ உங்களுக்கு போகக்கூடிய காலங்கள் இருந்தால் அந்த ராகு கேது தசை முடிகிற வரைக்கும் ஆளையே போட்டுரும். அந்த மாதிரியான திசை காலங்கள் உங்களுடைய திரைக்காணது எந்த சுச்சுவேஷனில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. அதனால் உங்கள் திரைக்காணதி ரொம்ப வீக்காக இருந்தால் ரொம்ப பார்த்து நடந்துங்க. எப்போதுமே 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் திடீர் மரணத்தை உருவாக்கும். 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் திடீர்னு வியாதிகளை உற்பத்தி பண்ணும். 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் செய்வன கோளாறை சுமார் சீக்கிரமாக கொடுத்துரும். 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் திடீர்னு வெளியூர் போகிற யோகங்களை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் திடீர்னு வெளிநாடுகள் போகக்கூடிய நேரங்களை உருவாக்கும். 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே காலி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். 8ஆம் இடத்தில்
இருந்தால் திடீர்னு வண்டி வாகனத்திலிருந்து கீழே உழுவக்கூடிய சூழ்நிலை நடக்கும். 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் ஆக்சிடென்ட் துன்பங்கள் ரொம்ப எளிதாக நடக்கும். 8ஆம் இடத்துக்கு கேது தான் மாடிப்படி மலையிலேருந்து கீழே விழுவது, பஸ்லேருந்து ஆக்சிடென்ட் ஆகுவது, 2 துண்டுகள் ஆகிறது, விஷம் குடிப்பது, கயிறு போன்று தொங்குவது, இதுவெல்லாம் கேதுகள் கொடுக்கக்கூடிய காலங்கள் இருப்பதால் இந்த கும்பராசி கும்பலகனக்காரங்க எப்போதும் உஷாராக இருக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ராகு கேது பயிற்சி முடிகிற வரைக்கும். ஏன்னா 2இல் ராகு இருந்தால், ராகு என்பது விஷம், கேது என்பது இதை அதிகப்படுத்தக்கூடிய காலங்கள். எப்படி செய்யறது தெரியல, யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுக்க மாட்டான், பட்டுன்னு வேலையை முடிச்சு விட்ருவான். அதனால தான் சொல்வது, இந்த ராகு கேதுகள் யாருக்கெல்லாம் கிரக தோஷங்கள் போகக்கூடிய காலங்களில், தசாபுத்திகள் போகக்கூடிய ராகு புத்தியோ கேது புத்தியோ போகக்கூடிய காலங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்த ஸ்தான பத்தியத்தை காலி பண்ணிடும். அதேமாரி 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் இளைய சகோதரன் இளைய சகோதரி உள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரிக்கே செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய நேராக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். காரணம் கேட்டால் பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிப்பதால் 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேச்சாற்றலை இந்த கும்பராசி கும்பலகனக்காரங்க கவனமாக நடத்தணும். வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். காரணம் கேட்டால் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு எதிரிகள் நேராக வருவார்கள், வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்த சூழ்நிலையாக இருக்கும். அதுமாரி 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காரணங்களாக இருக்குது. இருந்தாலும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வாங்கிட்டு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்ல 4ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய வாய்ப்பு. 10ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதால் வேலைக்கு போகக்கூடிய இடங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி அது மூலம் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். யாருக்கிட்ட கடன் வாங்குவீங்கன்னா, உங்களோட எதிரிகிட்டே போய் நேரடியாக வாங்குவீங்க, தெரியவே தெரியாது. அந்த எதிரி எந்த பெயரில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செவ்வாயோட பெயரில் இருப்பாங்க. கார்த்திகேயன், கடம்பன், கதிர்வேலன், ராஜேந்திரன், இப்படி செவ்வாயோட பேரில் இருப்பாங்க. அதனால் இந்த கும்பராசி கும்பலகனக்காரங்க இந்த செவ்வாயுடைய பேரில் இருக்கிறவங்கள்ட்ட கடன் வாங்க வேணாம். மற்றவங்கள்ட்ட வாங்கினா சீக்கிரம் அடைச்சிடலாம். இந்த செவ்வாயோட பேரில் இருக்கிறவங்கள்ட்ட கடன் வாங்கினா சீக்கிரம் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தாது. 8இல் உள்ள கேது மாறுற வரைக்கும் வெளியூர் பயணம் 6 மணிக்கு மேலே இரவு நேரங்களில் போகக்கூடிய நேரங்கள்லாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இது காற்றில் உள்ள கிரகம், நிழல் கிரகம். அதனால் வண்டி வாகனத்தில் 6 மணிக்கு மேலே போகிறப்ப அப்படியே தள்ளி விட்டுரும். அதேமாரி குடிக்க வைக்கும், ட்ரிங்க்ஸ் நிறைய எடுத்து வைக்கி நிறைய பிரச்சனைகளை சிக்க வைக்கும். குடும்பத்தில் 6 மணிக்கு மேலே பேச்சுவார்த்தைகள் வேணாம். தேதிகள் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 25ஆம் தேதி காலகட்டங்களில் கேதுவுடைய நட்சத்திரம் வர காலங்கள்லாம் பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தசாபுத்திகள் நல்ல வலுவில் இருந்தால் உங்களை எதுவும் பண்ணாது. தசாபுத்திகள் வலுவு குன்றிவிட்டால் உங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இந்த கும்பராசி கும்பலகனக்காரங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கணும் என்று கேட்டுக்கிறேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பயிற்சிகள் மாறும்போது இன்னும் சூப்பரான வேலைகள்லாம் செய்யும். லக்னாதிபதி சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப அற்புதமான வலுவுகள், பேச்சாற்றல் ரொம்ப மிக்க வரும். 12ஆம் இடையும் 2ஆம் இடத்தில் இருப்பதால் அதேமாதிரி குடும்ப செலவுகள் ரொம்ப அதிகரிக்கும். வெளியில் விரைவு பயணங்கள்லாம் அதிகமாக போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்ப வெளிநாடு போகக்கூடிய நேரங்களை ஏற்படுத்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மீன மண்டலம் வெளிநாடு போகக்கூடிய கடல் சார்ந்த இடங்கள். அதனால் இந்த கும்பராசி கும்பலகனக்காரங்க போகக்கூடிய நேரங்கள் இருந்தால் வெளிநாடு போங்க. உங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள், அங்கே போகக்கூடிய உடைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. தாய்மாம குடும்பத்தார் சொல்லக்கூடிய புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் அந்த தசாபுத்தில் நடக்கக்கூடிய தாய்மாம் குடும்பத்தால் சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும். காரணம் கேட்டால் அவன் 5, 8 கூடியவன் 2இல் இருப்பதால் சின்ன சண்டை சச்சரவுலாம் ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக போக. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானை கும்பிடுவது ரொம்ப கால சிறந்தது. செவ்வாய்க்கிழமை 6 to 7, 1 to 2, 8 to 9 செவ்வாய் உரைகளில் போய் உங்களுடைய பகவானை கும்பிடுவது ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் சனியை கும்பிடுவது கால சிறந்தது. 2ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தில் ரொம்ப கவனம் தேவை. கொடுத்தவங்களுக்கு வாக்கு காப்பாற்ற முடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா 12ஆம் அதிபதி இருப்பதால் விரயத்தை அதிகப்படுத்தும். அதனால் கவனமாக தேவை. அதற்கு பிறகு இதோடு இந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே உள்ள கமெண்டை எழுதுங்க, இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்த்து அற்புதமான பலன் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.